ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயரில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் கேட்ட செம்ம எப்படி சால்வ் பண்ணு சொல்லி பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the number of marbles in 3 bags is in the ratio 2:3:4. If 12 marbles are added to each bag, then the ratio changed to 8:11:14. The total number of marbles in the beginning was அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ வந்து இனிஷியலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3:4 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2x, 3x, 4xன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பேக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மார்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் ஆட் பண்ணால் 2x + 12ன்னு ஆயிரும். கரெக்டாக? செகண்ட் பேக்கில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3x + 12. தேர்ட் பேக்கில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4x + 12. சரிங்களா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 பேக்கோட ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:11:14 சொல்லி ஆயிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு பேக், இது செகண்ட் பேக், தேர்ட் பேக். இப்போ நீங்கள் இதில் எந்த 2 பேக்கை வேணால் எடுத்து இந்த ரேஷியோவோட நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேக்கு செகண்ட் பேக் எடுக்கலாம், இல்லை செகண்ட் பேக் தேர்ட் பேக் எடுக்கலாம், இல்லை தேர்ட் பேக் ஃபஸ்ட் பேக் எதை வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் பேக்கையும் தேர்ட் பேக்கையும் எடுத்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3x + 12 டிவைடட் பை தேர்ட் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x + 12 = 11/14. கரெக்டாக? ஸோ இதில் 3 காமனாக வெளியே இருக்குது. நியூமரேட்டரில் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா x + 4 டிவைடட் பை அதேமாதிரி டினாமினேட்டரில் 4 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா x + 3 = 11/14 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த 4 வந்து இது வந்து 2 டேபிளில் 2 2s are 4, 2 7s are 14. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 7 3s are 21 × x + 4 = 11 2s are 22 × x + 3ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 21x + 84 = 22x + 66ன்னு வரும். 21x இந்த ப்ளஸ் 22x இந்த பக்கம் வரும்போது -22x = +66, இந்த +84 இந்த பக்கம் வரும்போது -84ன்னு ஆயிரும். அப்போ -x = ஸோ 66 - 84 வந்து 84ல் 66 போச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 போட்டுன்னு 18 வரும். ஸோ -x = -18 கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 18. ஸோ இதை எக்ஸோட வேல்யூ 18 எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இந்த பிகினிங் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இந்த பிகினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x, 3x, 4x. ஸோ அப்போ 2x + 3x + 4x வந்து பார்த்திங்க அப்படின்னா 9x. ஸோ 9x எக்ஸ் வந்து நம்மளுக்கு 18 தெரியும். அப்போ 9 × 18 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 162 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. இது வந்து நார்மலாக அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை வேறு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னா ரேஷியோ ஃபார்மேட்டில், அதாவது ஆல்ட்ரேஷன், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா 2:3 இருந்திருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொதல் 2 பேக்கையும் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியல் ரேஷியோ 2:3 இருந்திருக்கு. ஸோ 12 மார்பிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மொதல் 2 பேக்கு ரேஷியோ என்ன மாறி இருக்கு அப்படின்னா 8:11 சொல்லி மாறி இருக்கு. அது எப்படி எழுதிக்கிங்க 8:11. எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னா 2 பேக்லையுமே +12 மார்பிள்ஸ் +12 மார்பிள்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் ஆல்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 8 3s are 24, 11, அதாவது இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8 3s are 24, 11 2s are 22. ஸோ 24 - 22 = அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 11s are 132 -12 8s are 96. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 யூனிட் = ஸோ 132ல் 96 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 36ன்னு வரும். அப்போ 2 யூனிட் 36 அப்படின்னா 1 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18. ஸோ இந்த 1 யூனிட் 18ன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு the number of marbles in the 3 bags in the ratio 2:3:4 இனிஷியல் தான் கேட்குறாங்க. அப்போ 2 + 3 + 4 வந்து 9. அப்போ 1 யூனிட் வந்து 18 அப்படின்னா அப்போ 9 யூனிட் அப்படின்றது 18 × 9 போட்டிங்க அப்படின்னா 162ன்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் அந்த சம்முடைய ஷார்ட்கட்டு. ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களா? இது நீங்கள் வந்து மொதல் 2 மார்பிள் 2:3 எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் 3:4 எடுத்து சால்வ் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அதேமாதிரி தேர்டும் ஃபஸ்ட்டும் 4:2ன்னு எடுத்து சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. பார்த்துக்குங்க. தேங்க்யூ.